வெல்கம் டு ஸ்ரீனிகாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லிக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா கணவாய் கிரேவி. இப்போ கணவாய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கிரேவி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் கொஞ்சம் காமிச்சோன்னே சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சோன்னா பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினோன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, வத்தல் பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் சேர்க்குறதுனால வத்தல் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன். உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்குறதுக்கு, அதனால் உப்பு நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பத்தலைன்னா சேர்த்துக்கிறேன். எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்பு டேஸ்ட்லேயே வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது கனவா சேர்த்துக்கலாம். கனவாவில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் நல்லா மஞ்சள் பொடி உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தண்ணி தேவைன்னா அப்புறம் பார்த்துட்டு தண்ணி பத்தலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணி தேவையில்லை, இந்த கணவாயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போது கனவா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு